यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி பரிவார் கி பரிபாஷா, பரிவாரத்தின் பரிபாஷை. தேதி 23 जनवरी 1970। बाप दादा और देवी परिवार सभी के स्नेह के सूत्र में मन का बनकर பிரோனா है। பாப் தாதா மற்றும் தெய்வீக இந்த குடும்பத்தில் அனைவரும் ஒரு மணியாக மாலையில் இடம்பெற வேண்டும்। स्नेह के सूत्र में पिरोया हुआ मैं मन का हूँ, एक नशा लगना चाहिए। அன்பினும் கயிறில் கோர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான மணி நான் என்ற ஆன்மீக பெருமிதம் இருக்க வேண்டும்। उठाते भी बहुत शुद्धि पूर्वक हैं। मनकों को कहाँ रखा जाता है? மணிகளை எங்கே வைக்கப்படுகின்றது? माला के मनकों को बहुत शुद्धि से रखा जाता है। மாலையின் மணிகளை மிக சுத்தபத்தமாக வைத்திருப்பார்கள்। उठाते भी बहुत शुद्ध पूर्वक हैं। அதை கையாளுவதே மிகவும் சுத்தமாக கையாளுவார்கள்। அம்பி ஐசா அமூல்ய மண்காக எது சமஜ்னா है। நானும் அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த மணியாவேன் என்பதை உணர வேண்டும்। उन्हों की सर्विस वाणी से नहीं होगी, यह समझना है। लेकिन जब चरित्र प्रभावशाली होंगे, चेंज देखेंगे, तब वह स्वयं खींच कर आएंगे। சிலர் சேவைக்கான அறிவுரை கேட்கப்பட்ட போது பாபா சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற மாற்றம் மற்றவர்களுக்கு நல்லதொரு பாடமாக அமையும்। அதுவே அவர்களை தன்வசம் கவர்ந்து கொண்டு வரும்। कोई कोई को अपना अहंकार भी होता है ना, तो वाणी से वाणी अहंकार के टक्कर में आ जाती है। சிலருக்குள் சேவையின் காரணமாக அகங்காரமும் வந்துவிடுகிறது। ஒருவருக்கொருவர் வார்த்தையில் பிரபாவசாலியாக சொற்பொழிவு ஆற்றுவதில் கைதேர்ந்தவர் ஆகும் பொழுது மோதலும் ஏற்படுகிறது। लेकिन प्रैक्टिकल लाइफ के टक्कर में नहीं आ सकेंगे। ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வரும் பொழுது அவர்கள் மோதலுக்கு ஆட்பட மாட்டார்கள்। इसलिए ऐसे ऐसे लोगों को समझाने के लिए यही साधन है। எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு புரிய வைப்பதற்காக நல்லதொரு சாதனம் இதுதான், அதாவது தனது வாழ்க்கையில் வருகின்ற மாற்றமே ஆகும்। वायुमंडल को अव्यक्त बनाओ, சுற்றுச்சூழலை ஆன்மீக நறுமணம் உடையதாக மாற்றிவிடுங்கள்। जो भी सेवा केंद्र है उन्हों के वायुमंडल को आकर्षणमय बनाना चाहिए, जो उन्हों को अव्यक्त वतन देखने में आए। எங்கெல்லாம் ஆன்மீக சேவை நிலையம் உள்ளதோ அங்கெல்லாம் இருக்கின்ற சுற்றுச்சூழலை அநேக மக்களை கவர்ந்து கொண்டு வரும் வகையில் வருகின்ற அனைவரும் அந்த ஆத்மார்த்தமான ஆன்மீக உலகை பார்க்கும் வரையில் அனுபவம் செய்விக்க வேண்டும்।
कोई भी दूर से महसूस करे कि यह इस घर के बीच में कोई विराग है. இங்கே வருகின்ற எவராக இருந்தாலும் தொலைதூரத்தில் வரும்பொழுதே இந்த இடம் இந்த உலகில் இருந்தாலும் தனிப்பட்ட இடமாகும் என்பதை தொலைவில் இருந்தபடியே உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைத்து வைக்க வேண்டும். चिराग दूर से ही रोशनी देता है ना, अपने तरफ आकर्षित करता है. எப்படி ஒரு மின்மினி பூச்சி தொலைவில் இருக்கும் பொழுதே ஆயினும் வெளிச்சத்தை தருகின்றது, தன் பக்கம் கவரச் செய்கின்றது. चिराग माफिक समकता हुआ नजर आए तब तो सफलता. அப்படி மின்மினி பூச்சி போல பளபளப்பாக மின்னுகின்ற பொழுதே அனைவர் பார்வையும் திரும்ப ஆரம்பிக்கும். அதுவே வெற்றி காண்பதற்கான வழியாகும். अव्यक्त भट्टी में आकर के अव्यक्त स्थिति का अनुभव होता है. அவ்வியக்த பட்டியில் வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வியக்த மனோநிலை அனுபவமாகிறதா? यह अनुभव जो यहाँ होता है फिर उनको क्या करेंगे? இங்கு வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த அனுபவத்தை பிறகு என்ன செய்வீர்கள்? साथ लेकर जाएंगे व यहाँ ही छोड़ जाएंगे. இந்த அனுபவத்தை தன்னோடே கொண்டு செல்வீர்களா அல்லது இங்கேயே விட்டு செல்வீர்களா? उनको ऐसा साथी बनाना जो कोई कितना भी इस अव्यक्त आकर्षण के साथ को छुड़ाने चाहे तो भी नहीं छूटे. இந்த ஆன்மீக அனுபவத்தை யாரேனும் உங்களிடமிருந்து பிரிக்க முற்பட்டாலும் பிரிக்க முடியாத அளவிற்கு தன்னோடே கொண்டு செல்ல வேண்டும். लौकिक परिवार को अलौकिक परिवार बनाया. லௌகீகமான குடும்பத்தையும் அலௌகீகமான ஆன்மீக குடும்பமாக்கி விட்டீர்களா? जरा भी मालिकपन ना हो, लौकिकपन ना हो, துளியளவும் लौकिक वासने என்பதே கூடாது. जैसे एक शरीर छोड़ दूसरा लेते हैं तो उस जन्म की कोई भी बात स्मृति में नहीं रहती है ना. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்ற ஆத்மாவுக்கு முந்தைய ஜென்மத்தின் நினைவுகள் எதுவுமே இருப்பதில்லைதானே. யகுபி மர்ஜீவா பனே ஹோனா, அவ்வாறே இப்போதும் நீங்கள் மறுபிறப்பு எடுத்தவர்கள் ஆவீர்கள். तो पिछले जीवन की स्मृति और दृष्टि ऐसे ही खत्म हो जाने चाहिए. அவ்வாறே முந்தைய பிறவியின் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் பார்வைகள் கூட அழிந்தே போக வேண்டும். लौकिक में अलौकिकता बढ़ने से ही अलौकिक सर्विस होती है. லௌகீக வாழ்க்கையில் இருந்து பொழுதும் அலௌகீக ஆன்மீகத்தை நிரப்பும் பொழுதுதான் அலௌகீகமான ஆன்மீக சேவை செய்ய முடியும். अलौकिक सर्विस क्या करते हो? அப்படி அலௌகீகமான ஆன்மீக சேவை என்ன செய்கின்றீர்கள்? आत्मा का कनेक्शन पावर हाउस के साथ करने की सर्विस करते हो. ஆத்மாவுக்கான தொடர்பை பவர் ஹவுஸான பரமாத்மாவுடன் இணைக்கின்ற சேவை செய்கின்றீர்களா? कोई तार का तार के साथ कनेक्शन करना होता है तो रबड़ उतारना होता है ना. அப்படி ஒரு மின்சாரத்தை பாய்ச்சுவதற்காக நீங்கள் அந்த மின்சார கம்பிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும் என்றால் முதலில் மேலே இருக்கின்ற அந்த பிளாஸ்டிக் தோலை அகற்ற வேண்டும். அதன் பிறகு உள்ளே இருக்கின்ற காப்பரை இணைக்க வேண்டும். அப்போதுதான் மின்சாரம் பாய்ந்து செல்லும். वैसे ही आपका भी पहला कर्तव्य है कि अपने को आत्मा समझ शरीर के बाण से अलग रखना है. அது போலவேதான் உங்களுடைய முதன்மையான வேலை என்னவென்றால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகம் என்ற எண்ணத்தை தனித்து பிரித்து எடுத்து விட வேண்டும். और औरों को भी शरीर के बाण से अलग बनाना है. தன்னை தேகத்திலிருந்து பிரிப்பதை போல மற்றவரையும்
தேகத்தை விட்டு பிரிதொரு ஆத்மாவாக மாற்ற வேண்டும். यहाँ की मुख्य सब्जेक्ट कितनी है और कौन सी है? இங்குள்ள முக்கியமான பாடங்கள் எத்தனை, மேலும் அது என்னென்ன பாடமாகும்? சப்ஜெக்ட் முக்கிய है 4. இங்குள்ள முக்கிய பாடங்கள் 4. ஞான योग தாரணா और சேவா. ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை என்பதாகும். इनमें भी मुख्य कौन से हैं? இவற்றிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? यहाँ से ही शांति का स्टॉक इकट्ठा किया है. இங்கிருந்து நீங்கள் அமைதி சக்தியை தன்னோடு சேமித்து கொண்டு செல்கின்றீர்களா? ஆசீர்வாதம் मालूम है कैसे मिलती है? ஆசீர்வாதம் கிடைக்கும் விதம் எப்படி தெரியுமா? जितना जितना आत्मा अभिमानी बनते हैं उतनी आशीर्वाद ना चाहते हुए भी मिलती है. எந்த அளவிற்கு நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவீர்களோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதங்களும் தேடி செல்லாமலேயே உங்களை தேடி வந்து அடையும். यहाँ स्थूल में कोई आशीर्वाद नहीं मिलती. இங்கே வெளிப்படையாக ஆசீர்வாதம் என்பது எங்கேயும் கிடைப்பதில்லை. यहाँ स्वतः ही मिलती है. இங்கு தானாகவே கிடைத்த வண்ணம் இருக்கும். अगर बाप दादा का आशीर्वाद नहीं होता तो यहाँ तक कैसे आते? ஒருவேளை பாப் தாதாவிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் இவ்வளவு தூரம் நீங்கள் எப்படி வந்திருக்க முடியும்? ஆக இது தந்தையுடைய ஆசீர்வாதத்தினுடைய அற்புதமாகும் அல்லவா? हर सेकंड बाप दादा बच्चों को आशीर्वाद दे रहे हैं. ஒவ்வொரு நொடியும் பாப் தாதா குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கின்றார். लेकिन लेने वाले जितने लेते उतने अपने पास कायम रखते हैं. ஆனாலும் கொடுப்பவர் அளவிலன்றி கொடுத்தாலும் எடுக்கின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு எடுக்கின்றார்களோ அதையே தன்னுள் வைத்துக் கொள்கின்றார்கள். आपका और भी युगल है. உங்களுக்கு இன்னும் ஜோடி இருக்கின்றதா? சதா साथ रखने वाला युगल कौन है? என்றென்றும் துணையாக இருக்கின்ற ஜோடி யார்? यहाँ सदैव युगल रूप में रहेंगे तो वहाँ भी युगल रूप में राज्य करेंगे. இங்கே நீங்கள் ஜோடியாக இருப்பீர்களே ஆனால் அங்கேயும் ஜோடியாக இணைந்தே ராஜ்யம் செய்வீர்கள். इसलिए युगल को कभी अलग नहीं करना. எனவே ஜோடியை ஒருபோதும் பிரிந்து செல்லாதீர்கள். जैसे चतुर्भुज कंबाइंड होता है वैसे यह भी कंबाइंड है. எப்படி 4 கரங்களை கொண்ட சதுர்புஜம் இணைந்த வடிவமாக காண்பிக்கப்படுகிறதோ அப்படியே நீங்கள் இணைந்த வடிவத்தில் இருக்க வேண்டும். शिव बाबा को अपने से कभी अलग नहीं करना. அதாவது சிவ தந்தையை ஒருபோதும் தன்னிலிருந்து பிரித்துவிடக் கூடாது. ऐसे युगल कभी देखा? அப்படிப்பட்ட ஜோடியை எப்போதாவது பார்த்தீர்களா? 84 जन्मों में 84 युगलों में ऐसा युगल कब मिला? 84 பிறவி எடுத்து வந்துள்ளீர்கள். அப்படி என்றால் 84 ஜோடி நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அதில் எந்த ஜோடியாவது இப்படி இணை பிரியாமல் இருந்திருப்பார்களா? तो जो कल्प में एक बार मिलता है उनका तो पूरा ही साथ रखना चाहिए ना. ஆக கல்பத்தில் ஒரு முறை கிடைக்கின்ற இந்த ஜோடியை முற்றிலும் பிரிந்து விடாமல் தன்னோட வைத்துக் கொள்ள வேண்டும். अभी याद रखना है कि हम युगल हैं. ஆக இனி நீங்கள் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நான் எப்போதுமே தனிப்பட்டவன் அல்ல. நான் இணைந்தே இருக்கின்ற தம்பதி ஆவேன். நான் ஜோடியாக இருக்கின்றேன். அக்கேலே நகி. நான் ஒரு பொழுதும் தனித்து இருப்பவன் அல்ல. जैसे स्थूल कार्य में हार्ड वर्कर हो वैसे ही मन की स्थिति में भी ऐसे ही हार्ड हो जो कोई भी परिस्थिति में बिगड़ ना जाए. எப்படி
உடலால் உழைக்கின்ற பொழுது நல்ல வேலைப்பாடுகளை செய்கின்றீர்களோ, கடும் உழைப்பதில் நீங்கள் மனமுவந்து செயல்படுகின்றீர்களோ, அப்படியே மனோநிலையிலும் எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் கலங்கி விடாதவராக உறுதியான மனம் கொண்டவர் ஆக வேண்டும். हार्ड चीज बिगड़ती नहीं है, உறுதியான பொருள் ஒருபோதும் கரைந்து விடாதல்லவா. तो ऐसे की स्थिति और कर्म दोनों हार्ड हो. அப்படியே உங்கள் மனோநிலையும் நீங்கள் செய்கின்ற செயலும் இரண்டுமே உறுதியாக இருக்க வேண்டும். जिसके साथ अति स्नेह होता है उसको साथ रखा जाता है ना. யாரோடு அளவற்ற அன்பு இருக்குமோ அவர்களை தன்னோடே வைத்திருப்பீர்கள் தானே. तो सदा ऐसे समझो कि मैं युगल मूर्त हूँ. எனவே எப்போதும் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நான் ஜோடியாக இருக்கின்ற மூர்த்தி ஆவேன், நான் ஒரு இணைந்தே இருக்கின்ற மூர்த்தி ஆவேன். अगर युगल साथ होगा तो माया आ नहीं सकेगी. உங்கள் ஜோடி உங்களோடே துணையாகவே இருந்து கொண்டிருந்தால் மாயை உங்களை நாடி வரவே முடியாது. युगल मूर्त समझना यही बड़े से बड़ी युक्ति है. ஆகவே தன்னை ஒரு ஜோடி இணைந்த மூர்த்தியாக நினைப்பதுதான் மிகப்பெரிய யுக்தியாகும். कदम कदम पर साथ रखने के कारण साहस रखता है ना. ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருப்பதால் துணிவும் வந்து விடுகிறது. சக்தி ரகती है फिर माया आएगी नहीं. ஜோடியாக இருக்கும் பொழுது சக்திசாலி ஆவதால் மாயை ஒருபோதும் உங்களை நெருங்கவே முடியாது. तुम हो गॉडली स्टूडेंट. நீங்கள் இறை மாணவர்கள். डबल स्टूडेंट बनकर के फिर आगे का लक्ष्य क्या रखा है. இரட்டை மாணவன் ஆன பிறகு இனி அடுத்த கட்ட லட்சியமாக என்ன வைத்துள்ளீர்கள். ஊஞ்ச் பத் கிஸ்கோ சமஸ்தே ஹோ. உயர் பதவி என்று எதை உணர்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயண் பனேங்கே. லக்ஷ்மி நாராயண் ஆவீர்களா. जैसा लक्ष्य रखा जाता है तो लक्ष्य के साथ फिर और क्या धारणा करनी पड़ती है. லட்சியம் வைப்பது போலவே லட்சியத்தின் கூடவே மேலும் வேறென்ன தாரணை செய்ய வேண்டியுள்ளது. லக்ஷன் அர்த்தாத் தெய்வீ குண். லட்சியம் என்ற ஒன்று இருக்கும் பொழுதே கூடவே லட்சணமும் அதாவது அதற்குரிய தெய்வீக குணங்களும் கையாள வேண்டியுள்ளது. लक्ष्य जो इतना ऊंचा रखा है तो इतने ऊंचे लक्षण का भी ध्यान रखना है. இத்தனை பெரிய லட்சியம் வைத்திருக்கும் பொழுது அதற்கேற்ப லட்சணங்களும் உயர்வாக இருப்பதில் கவனம் வேண்டும். छोटी कुमारी बहुत बड़ा कार्य कर सकती है. சின்னஞ்சிறு குமாரிகள் கூட மிகப்பெரிய காரியங்கள் செய்து காண்பிக்க கூடும். अपने प्रैक्टिकल स्थिति में स्थित हो किसको बैठ सुनाए तो उनका असर बड़ों से भी अधिक हो सकता है. தன்னுடைய உன்னதமான மனோநிலையில் நிலைத்திருந்து யாருக்கேனும் நீங்கள் உயரிய ஞானத்தை சொல்வீர்களேயானால் அவர்களுக்கு பெரியவர்கள் சொல்லும் பொழுது ஏற்படாத அளவிற்கு நல்ல அனுபவங்கள் சின்னஞ்சிறிய குமாரிகள் சொல்லும் பொழுது ஏற்படக்கூடும். सदैव लक्ष्य यही रखना है कि मुझे चोटी को कर्तव्य बहुत बड़ा करके दिखाना है. எனவே எப்போதும் ஒரு லட்சியத்தை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். சின்னஞ்சிறிய குமாரியாக நான் இருந்தாலும் மிகப்பெரிய உன்னதமான செயலை செய்து காண்பிக்க வேண்டும். தேகுபல் छोटी है लेकिन आत्मा की शक्ति बड़ी है. தேகம் சிறிய அளவிலாக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கின்ற ஆத்மா மிக உன்னதமான சக்திசாலியானது. जो जास्ती पुरुषार्थ करने की इच्छा रखते हैं उनको मदद भी मिलती है.
யாருக்கு உயர்ந்த முயற்சி செய்ய வேண்டும் என ஆசை இருக்குமோ அவர்களுக்கு அதற்கான உதவியும் கிடைத்து விடுகிறது. सिर्फ अपनी इच्छा को दृढ़ रखना तो मदद भी दृढ़ मिलेगी. தான் கொண்டுள்ள அந்த விருப்பத்தை உறுதியாக வைத்து கொண்டால் போதும், உதவியும் உறுதியாக கிடைத்தே விடும். कितना भी कोई हिलाने लेकिन यह संकल्प पक्का रखना है. ஒருவர் எவ்வளவுதான் அதை அசைக்க முற்பட்டாலும் நீங்கள் எடுத்த சங்கல்பத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். संकल्प पक्का होगा तो फिर सृष्टि भी ऐसे बनेगी. சங்கல்பம் நீங்கள் எடுத்த எண்ணம் உறுதியாக மட்டும் இருந்து விட்டால் அப்படியே உலகம் அமைந்துவிடும். பல் ஜிஸ்மானி சர்வீஸ் भी करते रहो. உடலால் நீங்கள் எத்தனை சேவை வேண்டுமானால் செய்து கொண்டே இருங்கள். जिस्मानी सर्विस भी एक साधन है. इसी साधन से सर्विस कर सकते हो. நீங்கள் இந்த உடல் மூலமாக உலகிய சேவைகள் செய்தாலும் அதுவும் ஒரு ஆன்மீக சேவைக்கான வழிவகை செய்வதாகும். ऐसे ही समझो कि इस सर्विस के संबंध में जो भी आत्माएं आती हैं उनको संदेश देने का यह साधन है. ஆக நீங்கள் எங்கே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்த பொழுதும் அந்த ஒரு வாய்ப்பு கூட அநேக ஆத்துமாக்களுக்கு பரமாத்மாவின் செய்தி தருவதற்கான நல்லதொரு சாதனமாக உணருங்கள். सर्विस में तो कई आत्माएं कनेक्शन में आती हैं. சேவையில் வரும் பொழுது அநேக ஆத்மாக்கள் தொடர்பில் வருவார்கள். जैसे यहाँ जो आए हैं उन्हों को भी सर्विस के लिए संबंधियों के पास भेजा है ना. எப்படி இங்கே வந்த குழந்தைகளை கூட சேவைக்கென பல இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது தானே. ऐसे ही समझो कि सर्विस के लिए यह स्थूल सर्विस कर रहे हैं. அது போலவே இந்த ஆன்மீக செய்வதற்காகத்தான் இந்த லௌகீக அலுவலக சேவையும் செய்கிறோம் என்பதை உணருங்கள். तो फिर मन भी उसमें लगेगा और कमाई भी होगी. பிறகு நீங்கள் மனம் உவந்து ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். சேவைக்கு சேவையும் ஆகும், கூடவே அதில் வருமானமும் கிடைத்த வண்ணம் இருக்கும். லௌகிக் கோபி அலௌகிக் சமஜ் கரோ. எனவே லௌகீக வேலையாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அதை அலௌகிகமான ஆன்மீக வேலையாக சேவையாக புரிந்து செயல்பட வேண்டும். फिर कोई और वातावरण में नहीं आएंगे. அப்படி ஒரு உணர்வு மட்டும் உங்களுக்குள் வந்துவிட்டால் மற்ற எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு முன் வர முடியாது. जैसे जैसे अव्यक्त स्थिति होती जाएगी वैसे बोलना भी कम होता जाएगा. நாளுக்கு நாள் அவ்யக்த மனோநிலை, ஆன்மீக மனோநிலை வளர வளர உங்களுடைய பேசும் செயல் கூட குறைந்து கொண்டே வந்துவிடும். பேச்சு குறைந்துவிடும். கம் போல்னே சே ஜாதா லாப் ஹோகா. பேச்சை குறைக்கின்ற பொழுது லாபம் அதிகமே கிடைக்கும். फिर इस योग की शक्ति से सर्विस करेंगे. பிறகு இந்த யோக சக்தியால் சேவையும் செய்வீர்கள். योग बल और ज्ञान बल दोनों इकट्ठा होता है. யோக பலமும் ஞான பலமும் இரண்டுமே ஒன்றிணைந்து விடும். अभी ज्ञान बल से सर्विस हो रही है. யோக பல் गुप्त है. இப்போது ஞான பலத்தால் சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யோக பலம் மறைமுகமாகவே உள்ளது. लेकिन जितना योग बल और ज्ञान बल दोनों समानता में लाएंगे उतनी उतनी सफलता होगी. ஆனால் எந்த அளவிற்கு யோக பலமும் ஞான பலமும் சமநிலை பெறுமோ அந்த அளவிற்கு வெற்றியும் காணப்படும். सारे दिन में चेक करो
कि योग बल कितना रगा ஞான பல் கித்தனா ரகா. முழு நாளில் எவ்வளவு தூரம் என்னிடம் யோக பலம் இருந்தது, ஞான பலம் இருந்தது என சோதனை செய்து பாருங்கள். फिर मालूम पड़ जाएगा कि अंतर कितना है. பிறகு உங்களுக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு தென்படும். सर्विस में बिजी हो जाएंगे तो फिर विघ्न आदि भी टल जाएंगे. சேவையில் நீங்கள் மும்மரமாக ஈடுபட்டு விட்டால் தடைகளும் தகர்த்தெறியப்படும். दृढ़ निश्चय के आगे कोई रुकावट नहीं आ सकती. உறுதியான நம்பிக்கைக்கு முன்பாக எந்த தடை கற்களும் வந்துவிட முடியாது. டீக் சல் ரகே हैं, அப்படி சரிவர நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே. அத்தக் और एक रस दोनों ही गुण हैं. களைப்பற்றவராக இருப்பது, ஒரே சீரான ரசனையில் வாழ்வது இரண்டுமே நல்ல குணம்தான். சதைவ ஃபாலோ ஃபாதர் கர்னா है, என்றென்றும் ஒரு தந்தையை பின்பற்ற வேண்டும். जैसे साकार रूप में भी अतक और एक रस एग्जाम्पल बनकर दिखाया. எப்படி சாக்காரமான பாபா கூட தன் வாழ்க்கையில் களைப்பற்றவராக ஒரே ரசனை உள்ளவராக உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார். वैसे ही औरों के प्रति एग्जाम्पल बनना, அப்படியே மற்றவர்களுக்காக நீங்கள் ஒரு உதாரணமாக காட்ட வேண்டும். यही सर्विस है, இதுதான் சேவையாகும். समय बल ना भी मिले सर्विस का, लेकिन चरित्र भी सर्विस दिखला सकते हैं. சேவை செய்ய நேரம் கூட கிடைக்காமல் போய்விடலாம், ஆனால் உங்கள் நடத்தை என்ற சரித்திரம் சேவையை காண்பிக்க கூடும். சரித்திர சேவி சர்வீஸ் हो सकती है. நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் அதுவே சரித்திரமாகவும் அதன் மூலமாகவும் சேவை நடைபெறும். சிறப் வாணி से नहीं होती, வார்த்தைகளால் மட்டும் சேவை அமைவதல்ல. आपके चरित्र उस विचित्र बाप की याद दिलाए. உங்களுடைய நடத்தை மூலமாக அந்த விசித்திரமான கண்ணுக்கு தெரியாத தந்தையை பற்றி நினைவை ஏற்படுத்த வேண்டும். எதுதோ சகஜ சர்வீஸ் ஏனா, இது மிக எளிமையான சேவை அல்லவா. जैसे कई लोग अपने गुरु का वस्त्री अपने पति का फोटो लॉकेट में लगा देती है ना. எப்படி சில குருமார்களுடைய போட்டோவை தன் கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள், கணவனுடைய போட்டோவை மனைவி கழுத்தில் போட்டுக்கொள்கிறார். அதுபோல एक स्नेह की निशानी, இதுவும் அன்பின் அடையாளமாகும். तो तुम्हारा यह मस्तक जो है यह भी उस विचित्र का சரித்திர दिखलाए. அவ்வாறே உங்களுடைய முகமே விசித்திரமான தந்தையின் சரித்திரத்தை காண்பிக்க வேண்டும். यह नयन उस विचित्र का चित्र दिखाए. இந்த கண்களே விசித்திரமான தந்தையின் சித்திரத்தை காட்ட வேண்டும். ஐசா அவினாஷி லாக்கெட் பயன் லேனா, அப்படிப்பட்ட ஒரு அழியாத லாக்கெட்டை அணிந்து கொள்ளுங்கள். अपनी स्मृति में रहेगी और सर्विस भी होगी. தன்னுடைய நினைவிலும் இடம்பெறும், அதுவே சேவையாகவும் அமையும். ஓம் சாந்தி.